ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் நம்முடைய கிருபை புதிதாண்டவரே. இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து, பகலிலே எங்களை பராமரித்து உணவும் உடுக்க உடையும் தங்கு இருப்பிடமும் தந்து நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. வியாதிகள், பலவீனங்கள், விக்கினங்கள் எங்களுக்கு அணுகாதபடி கிருபையாய் காத்தீர் ஆண்டவருடைய பிரசனம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்தமைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த புதிய நாளை துவங்கும் முன்பு உங்கள் பாதத்திலிருந்து துவங்குகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உங்களை தேடுகிறோம். உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், ஜெபிக்கவும் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே அற்புதம் காணும்படி செய்யும், இந்த நாளிலே அதிசயம் பார்க்கும்படி செய்யும், இந்த நாளிலே ஒரு பெரிய மகத்துவத்தை எங்கள் கண்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சேனைகளின் கர்த்தர் நல்லவரே என்ற பாடல் சில சரணங்களை நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வாய். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வான். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடுங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும், இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வேதத்திலிருந்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது, 22ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியம் நீங்க முன்னாடி நடக்கிற காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல ஆண்டவர் அவனுக்கு செய்த, ஆபிரகாமுக்கு செய்த நன்மைகளை நாம் பார்க்க முடியும். சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, இந்த வார்த்தையை பாருங்க, இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உன் புத்திரன், உன் ஏகசுதன், ஒரே மகன்,
உன் நேசமகனா ரொம்ப அன்பானவன். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கை எவ்வளவா நேசித்தான் என்று ஆண்டவரே இங்கு எழுதி வைத்திருக்கிறத, சாட்சி கொடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது பாருங்க, உங்க புத்திர ஏகசுத நேசகுமார். இப்படி அவர் சொல்லும் பொழுது அவருக்குள் இருந்த ஒரு உணர்வு என்னன்னா, இந்த ஆபிரகாம் என்ன நேசிக்கிறானா, அல்லது அவனுடைய ஒரே மகனை நேசகுமாரனை அதிகமாக நேசிக்கிறானா, யாரை அதிகமாக நேசிக்கிறான் என்று அவனை சோதிக்கும்படியாக இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் ஈசாக்க மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேலே அவனை தகன பலி என்றார். பாருங்க, ஆண்டவர் தம் மகன் ஆபிரகாமை ரொம்ப சிநேகிதன் என்று அழைக்க பெற்றவனை அவர் சோதித்தார். அதுவும் எப்படி சோதிக்கிறார்னா, 100 வயதில் பிறந்த ஒரே மகன், அவனுடைய நேசகுமாரன். அவன் ஆபிரகாமும் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அதிகாலமே எழுந்து கழுதின் மேலே சேனம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை தன்னுடைய குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3 நாள் பயணம். நல்ல கவனிங்க, 3 days. அவருடைய வேலைக்காரன், கழுத, விறகு குட்டி, விறகு கட்டைகள் மற்றும் ஈசாக்கு. அந்த 3 நாள் கழித்து ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையானானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்று ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலே வைத்து. யார் வைக்கிறது அந்த பாரத்தை? தன் தகப்பனே தன் நேசகுமாரன் ஏகசுத ரொம்ப நேசித்த அன்பான மகன் இது. அந்த வெயிட்டை, அந்த தகன பலிக்கான கட்டையை அவன் வைக்கிறான். இதுதான் அப்பா நம்மளை வைக்கிற சுமை. முதல்ல அந்த அப்பா ஆபிரகாமின் தகப்பன் ஆபிரகாமை சோதிக்கும்படி ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். இங்க உலக பிரகாரமான தகப்பன் ஆபிரகாம் தன் மகன் மீதே வேதனையோடு கூட அந்த விறகு கட்டைகளை, சுமைகளை அவன் தலைமையில் வைத்தான். ஒருவேளை அதை சுமந்து அவன் ஈசாக்கு போகும் பொழுது அவன் மனதில் எவ்வளவு பாரம் இருந்திருக்கும், எவ்வளவோ கண்ணீர் இருந்திருக்கும். ஐயோ, என் பிள்ளை மேலே இவ்வளோ வெயிட்டை வச்சு அவனை தூரம் நடக்க வச்சு கொண்டு போகிறோமே, அவனை கொண்டு போய் அவனை தகன பலி கொடுக்க போகிறோமே, ஐயோ ஏன் இந்த நிலைமை என்ற பல கேள்விகளோடு கூட நான் நினைக்கிறேன் உண்மையாகவே அழுகையோடு கூட, உள்ளத்தில் அழுகையோடு கூட அவன் போயிருப்பான். அப்படி போகும் பொழுது இங்கே பாருங்க, ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே, அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான். இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு யாரை நம்ம கேட்டிருக்கணும்? தான் அன்பா நேசித்த தன் தாயை கேட்டிருக்கணும். அப்பா, அம்மா, அம்மா எங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். இங்கே அவன் யாரை கேட்டானா, தகன பலிக்கான ஆட்டை கேட்டானா. நாவிக்குரிய ரீதியாக நான் பேசுகிறேன். ஐயோ அம்மா எங்க இருக்கீங்க என்ற வேதனையோடு கூட புலம்பி இருக்கலாம். ஆனாலும் ஈசாக்கு தகன பலிக்காக ஆட்டுக்குட்டி எங்கே கேட்டான். இந்த ஆட்டுக்குட்டி வேறு யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு
ஆபிரகாம் சொல்கிற பதில் பாருங்க, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான் வருது. அவர் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதே அந்த வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 16ஆம் வசனத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அதுக்கப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 11ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதரான வானத்திலிருந்து தோன்றி ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரில் ஒரு கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகனம் பண்ணிவிட்டார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியா, அவருடைய இரத்தத்தினாலே நாம் விலைக்கிரயமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்கு தேவ தூதன் வந்து ஆபிரகாமோடு கூட அவர் பேசினார். கர்த்தருடைய தூதன் என்று வானத்திலிருந்து வந்து பேசினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம் ஆண்டவர் யெகோவா ஈரே, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். பாருங்க, அவனுக்கு ஏற்பட்ட சோதனை அது எத்தனை காலம்? அவன் நிறைய 100 வருஷங்கள் ஒரு பிள்ளைக்காக, இந்த வாக்குத்தத்தின் பிள்ளைக்காக காத்திருந்தான். மீண்டும் ஒரு சோதனை. அது என்ன சோதனைனா, அவனை பலியிடும்படியாக சோதனை. பாருங்க, அந்த சோதனையில அவன் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு கீழ்ப்படிந்தபடினால நடந்தது என்ன தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பனானான், விசுவாசிகளில் வல்லவனானான். வித்தியாசம் அதுதான், வல்லவனானான். அவனை மாதிரி விசுவாசிக்கிறதுக்கு உலகத்துல யாருமே, விசுவாசித்தவர்கள் யாருமே இல்லை, இனிமேலும் பிறக்க போவதும் இல்லை. பிரியமானவர்களே, நாம் யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? ஒருவேளை நமக்கு சோதனை வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம கடவுளை விட நம்முடைய பிள்ளைகளையோ, கணவனையோ, மனைவியோ, அல்லது ஆஸ்திகளையோ, வேலையோ, உயர்வுகளையோ அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சோதனையை சில வேளைகளில் நமக்கு கட்டளை கொடுப்பார். நீ அதை நேசிக்கிறையா, இல்லை என்ன உண்மையா நேசிக்கிறையா? நீ அவங்களை நேசிக்கிறையா, இல்லை உண்மையா நேசிக்கிறையா? இதுதான் ஆண்டவர் நமக்கு வைக்கிற பரீட்சை. அந்த பரீட்சையில் நாம் ஜெயிக்க வேண்டும். நாம் யாரை நேசிக்கிறோம்? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பிரியத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோமா, அல்லது நாம மற்றவர்களுக்கு அந்த பிரியத்தை நாம் கொடுக்கிறோமா? நம்ம சோதனைக்கு வருவதற்கான காரணம் நாம் அதிகமாக அவரை காட்டிலும் மற்றவரிடத்து அன்பு செலுகிறோம் என்பதை தான். எனவே இந்த நாளிலும் கூட கர்த்தரோடு கூட பேச விரும்புகிற காரியம், இந்த சோதனை ஜெயித்த பிறகு பரலோகம் நம்மை பார்த்துக்கொள்ளும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசி வரும். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதி பிதாவிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இன்றைக்கு நான் சொல்றேன், ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஈசாக்கை காப்பாற்றினேன் ஆண்டவர். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 17ஆம் வசனத்துல நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும்
கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சத்துருக்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் டைம் நான் என் பேரில் ஆணையிடுகிறேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் எங்கேயும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. என் பேரில் நான் ஆணையிடுகிறேன், உன் பெரிய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் பலவிதமான உபத்திரவங்கள் வழியாக, சோதனைகள் வழியாக, பாடுகள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக, வியாதியின் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் பேர் யெகோவா ஈரே. அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. ஒருவேளை எத்தனை நாளைக்கு சோதனை இருக்கும் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வேன், 3 நாளைக்கு மேலே கர்த்தர் நம்மை சோதிக்க மாட்டார். அதே போல திராணிக்கு மேலே கர்த்தர் நம்மை சோதிக்க மாட்டார். ஒருவேளை அவங்க கீழிருந்து நடக்கும் பொழுது ஈசாக்கு தலைமையில் அந்த சுமையை வைத்திருக்கலாம் தகப்பன். ஆனாலும் என் மகன் அதெல்லாம் சுமக்க மாட்டான், அவனுக்கு குறித்த நேரத்தில் சுமக்கும்படியாய் குறித்த நேரத்தில் குறித்த மணித்துளைகள் மாத்திரம் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் தலைமையிலே ஒரு சுமையை வைத்தான். அந்த சுமையும் இறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கான ஆடும் பலியாடும் அங்கு கொம்புகள் சிக்கி கொண்டதாய் காணப்பட்டது. அதை கொண்டு அவன் பலி செலுத்தி ஈசாக்கை மீண்டும் தன்னுடைய மகனாக அவன் சேர்த்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த அதிசயம் உங்களுக்கு நடக்கும். ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லாமல் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு விலைக்கரையமாய் வாங்கப்பட்ட பிள்ளைகள் இல்லாமல் அவர் நமக்காக மரித்தார். இதை விட மேலாக எந்த வேணும்னா கர்த்தர் நமக்காக செய்ய அவர் காத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட, ஐயோ இந்த சோதனை நாட்களை என்னாலே கழிக்க முடியலையே, இந்த வேதனை நாட்களை என்னாலே காண முடியலையே, என்னாலே இந்த சோதனை நாட்கள் கடந்து போக முடியவில்லையே என்று வேதனையோடு கலங்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காண்பித்து கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை வாக்குதத்தம், நான் பார்த்துக்கொள்வேன், நான் சகலத்தையும் செய்ய வல்லவன், நான் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இப்பொழுதும் வியாதியின் மத்தியில வேதனையோடு கூட இருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, ஓ என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா வியாதிகளும் இருதய சம்பந்தமான, கண்கள் சம்பந்தமான, மூளை சம்பந்தமான, அல்லது நுரையீரல் சம்பந்தமான, அல்லது சிறுநீரக சம்பந்தமான, அல்லது கேன்சர் கட்டிகள், எல்லா விதமான பாயில்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை, நான் பார்த்துக்கொள்வேன், நீங்க சும்மா இருப்பீங்க, நான் சுகமாக்குவேன், நீங்க என் தழும்புகளாலே குணமானீங்க என்ற வார்த்தையின்படி குணமாக்குவார். அதோடு கூட ஆண்டவரே, என் தகப்பன தாயையும் நீ காத்து கொள்ளுங்க, எங்க கணவன் மனைவிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளின் வாழ்வில அதிசயங்களை காணும்படி செய்யுங்க ஆண்டவரே. சேஷமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணமாகவும், குழந்தை இல்லாத தம்பதியருக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. வேலையிலே காணப்படுகிற குழப்பங்கள் எல்லாம் மாறட்டும், வேலை உயர்வு கிடைக்கட்டும் ஆண்டவரே. இந்த பாடுகள் போதும் என்று வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நிரந்தர வேலையை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரை இந்த பிள்ளைகளுக்கு தாங்க. வெளிநாட்டுக்கு செல்ல விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல வீசா ப்ராசஸை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ஓ கர்த்தாவே, வறுமையில் இருக்கிற, கடனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வேலைகளை கர்த்தர் பார்த்து கொள்வீராக. நீர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அவருக்காக ஏற்கனவே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்போது அந்த கொம்பு நிறைந்த
அந்த ஆடு சிக்கி கொண்டது என்று நமக்கு தெரியாது. அது ஆயத்தமாய் இருந்தது. இவள் ஏறின நாள் முதற்கொண்டு அது சிக்கி இருக்கிறதோ அல்லது அப்போதான் சிக்கிறதோ தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் இந்த வேளையில நம்ம ஆண்டவர் நம்முடைய வறுமைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கடன்களை நிச்சயமாக அவரே அதை தீர்த்து மீதமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்கள் பிரயாணத்தில் நீ கூட வீரும். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் சிறப்பாக எழுதி முடிக்க, கல்லூரி பிள்ளைகள் சிறப்பாக எழுதி முடிக்க உதவி செய்யும். எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரட்சித்துக் கொள்ளும். பிள்ளைகள் அந்த ட்ரக் அடிக்ஷன்ல பிள்ளைகள் சிக்காதபடிக்கு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள ஆண்டவரே, உடைய திருக்கரத்தினுடைய பிள்ளைகளை ஒப்படுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.